சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு ஒரு வழக்குல கொடுத்த தீர்ப்புங்கிறது எல்லாரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. என்ன வழக்கு அப்படின்னா, தமிழ்நாடு சென்னை பக்கத்துல போரூர் இருக்கு. 2017ஆம் ஆண்டு போரூரை சேர்ந்த 6 வயது சிறுமி வீட்டுல இருந்து காணாம போறாங்க. காவல்துறைக்கு புகார் கொடுக்குறாங்க. காவல்துறை தேடுறப்ப வீட்டு பக்கத்திலேயே அந்த சிறுமி பிணமா கண்டெடுக்கப்படுறாங்க. விசாரிக்கிறப்பதான் தெரியுது அந்த சிறுமி பக்கத்துல இருந்த அந்த மதுராந்தகபுரத்தை சேர்ந்த தஸ்வந்த் தான் அந்த கொலையை பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு காவல்துறை கைது பண்றாங்க. கைது பண்ணி சிறையில் அடைக்கிறாங்க. அப்புறம் ஒரு சில மாதங்களே ஜாமீன்ல வெளிவர்றாரு. வெளிவந்து அவங்களுடைய தாயாரையும் கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு மும்பையில வச்சு தஸ்வந்த் அரெஸ்ட் பண்றாங்க. அதற்கு பிறகு 2018ஆம் ஆண்டு செங்கல்பட்டு மகளிர் நீதிமன்றம் தஸ்வந்துக்கு மரண தண்டனை கொடுக்குறாங்க. அதை உயர்நீதிமன்றமும் உறுதிப்படுத்துறாங்க. சென்னை உயர்நீதிமன்றமும் உறுதிப்படுத்துறாங்க. இப்போ தஸ்வந்த் என்ன பண்றாருன்னா, மேல்முறையீடு பண்றாரு உச்ச நீதிமன்றத்துல. அதுவும் கருணை அடிப்படையில தண்டனையை குறைக்கணும்னு சொல்லிட்டு தான் உச்ச நீதிமன்றத்துல மேல்முறையீடு பண்றாரு. அந்த வழக்கு இப்ப விசாரணை முடிவுல இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு. நீதிபதி விக்ரம்நாத் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த வழக்குல போதிய ஆதாரங்கள் இல்ல, குற்றம் நிரூபிக்கப்படல, அந்த சிசிடிவி காட்சி பாக்குறப்ப தஸ்வந்த் மாதிரியே தெரியல, அதே மாதிரி சம்பவ இடத்துல எடுக்கப்பட்ட அந்த டிஎன்ஏ மாதிரியும் ஒத்து போகல, அதனால தஸ்வந்த் கொடுக்கப்பட்ட இந்த மரண தண்டனை ரத்து பண்றோம், மரண தண்டனை ரத்து பண்றதுனால அவரை நாங்க விடுதலை பண்றோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதாவது தண்டனையை குறைக்க போன இடத்துல இன்னைக்கு விடுதலை ஆயிட்டாரு தஸ்வந்த்ங்கிறதான் ஒரு பேர் அதிர்ச்சி. ஆமா, இப்ப அந்த சிறுமியை கொலை பண்ணது யாரு, தஸ்வந்தோட அம்மாவை கொலை பண்ணது யாரு, இந்த கேள்விகளும் இன்னும் நிக்குது இல்ல. ஏன்னா அந்த அம்மாவை கொலை பண்ண கேஸ்லயும் கடந்த மாதம் விடுதலை ஆயிருக்காரு. அதுல பிறல் சாட்சியா மாறிட்டதுனால அந்த சாட்சியத்தின் அடிப்படையில வெளியானாரு. இப்போ போதிய ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப காவல்துறை சரியா வேலை பண்ணல அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இந்த 2 கொலைகளுமே தமிழ்நாட்டையே கலங்கடிச்சது. இன்னும் சொல்ல போனா அந்த சிறுமி கொலை இந்தியாவே உலுக்கி எடுத்த ஒரு சம்பவம். அதுல இப்படி ஒரு தீர்ப்பு வந்திருக்குங்கிறது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா தான் இருக்கு. இதுக்கு முழுக்க காரணம் தமிழ்நாடு காவல்துறைன்னு எதிர்கட்சிகள் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இது போன ஆட்சி காலத்துல தமிழ்நாடு காவல்துறை 3 மாசம் கழிச்சுதான் குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணாங்க. அதனாலதான் ஜாமீனே கிடைச்சிருக்கு தஸ்வந்துக்கு. ஆனா இங்க கேட்டா திமுகவும் சரி அதிமுகவும் சரி என்ன சொல்லுவாங்க, ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையான காவல்துறையை நாங்க வச்சிருக்கோம், நாங்க அப்படி கரெக்டா வழக்கு நடத்துவோம், கரெக்டா கைது பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு போய் அங்க கோர்ட்ல ஒழுங்கான ஆதாரம் கூட சமர்ப்பிக்க முடியாம இன்னைக்கு அந்த தஸ்வந்துக்கு விடுதலையே கிடைச்சிருக்கு. அதுதான் அன்புமணி என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் இதுல தலை குனியணும். இன்னைக்கு தமிழ்நாட்டு வரலாற்றுல அந்த குழந்தை பாதுகாப்புக்கு கருப்பு நாளாதான் நம்ம இதை அனுசரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு.